வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து டிசைன் மேக்கிங் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். சேம் டைம் வந்து வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸோடைய டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்லீவ் போர்ஷனுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக அந்த மாதிரி நான் பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம வந்து அவுட்லைன் போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஹைட்டில் வச்சுட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹைட் வேணுமோ, இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண போகிறது 3/4 ஸ்லீவ். ஸோ அந்தளவுக்கு ஹைட்டில் வச்சுட்டு 11 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து எந்தளவுக்கு இப்போ 6.5 வந்து ஸ்லீவோட ஹைட் இருக்குது. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதோடது. ஸோ அதுக்கு கீழே ஒரு 4.5 இருக்குது. அதை விட்டுட்டு மேலே நான் அவுட்லைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து டெய்லர்ஸ் கிட்ட சொல்லி கொஞ்சம் கட் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இன்கேஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுடைய கட்டிங் வந்து வெளியே போயிடும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம அவுட்லைன் போட்டுக்கலாம். எப்பயும் போல் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு யூஸ்வலாக நம்ம வந்து டிசைனிங் மேக்கிங் வீடியோஸில் என்ன பண்ணுவோமோ சேம் அதே ப்ராசஸ் தான். ஸோ நான் ரொம்ப ஷார்ட்டாகவே இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். மேக்ஸிமம் எவ்ரி வீடியோஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போவோம். ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக நான் உங்களுக்கு இந்த டிசைனிங் மேக்கிங் வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா டிப்ஸும் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாகவே நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். நம்ம அவுட்லைன் போடும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது ஆல்ட்ரு உங்களுக்கு வந்து அந்த மோட்டிஃபில் பீகாக்கில் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆல்ட்ரு தேவைப்பட்டுச்சுன்னா மாற்றிக்கலாம். ஸோ நான் இந்த பார்ட்டை மாற்றணும். ஸோ அதனால் அதை விட்டுட்டு மற்ற எல்லா பார்ட்டுக்கும் நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைனிங் பிடிச்சிருந்து அந்த டிசைன் வந்து எனக்கு ட்ரா பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அந்த வீடியோவும் போடுறேன். அந்த டிசைனை வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அந்த டிசைனை ட்ரா பண்ணி காட்டுறேன். அந்த டிசைன் நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பரில் மேக் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து டிசைனிங் நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்போதே இந்த மாதிரி டிசைனிங் பேப்பர்ஸ் நிறையா செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிஸி டைமில் வந்து டிசைன் நம்ம தேட வேண்டியதில்லை. இன்கேஸ் வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு டிசைன் பேப்பரை காமிச்சாவே போதும், அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடும். சேம் டைம் உங்களுக்கும் நியூ டிசைன்ஸ் அண்ட் ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். எந்தெந்த இடத்துல என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு நீங்களே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் உங்களுக்கு வந்து ட்ராயிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் ஃபுல்லாகவே நான் அந்த மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுப்பேன். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து இதோடைய லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த ஷீட்டில் இருக்கிற கொடி டிசைனை தான் ஃபுல்லாக போட போகிறேன். ஆக்சுவலாக இந்த பூ டிசைன்ஸ் ஃபுல்லாகவே நானே ட்ரா பண்ணிட்டேன். ஒரு பிக்சர்ஸில் பார்த்தேன், அதில் இருக்க ஃப்ளார்ஸை மட்டும் இதில் எடுத்துக்கிட்டேன். கொடி டிசைன்ஸ் வந்து தனியாகவும் இந்த ஃப்ளார்ஸை வந்து நானே ட்ரா பண்ணிட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் லுக் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஸோ அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த நம்ம மோட்டிவ் போட்டிருக்கோம் இல்லையா, சென்ட்ரு மோட்டிவ், அதை சுற்றியும் இந்த கொடி டிசைன் வர்ற மாதிரி நம்ம கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். பட் அந்த கொடி டிசைன் வந்து சுற்றி சுற்றி வர்ற மாதிரி நம்ம அந்த பேப்பரை க்ராஸாக வச்சு தான் நம்ம இதை ஃபுல்லாக போட போகிறோம். பட் அது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். பட் அது போட்டிங்க முடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் போடுற எல்லா டிசைன்ஸுமே சேம் இதே மாதிரி நான் எடுத்தது தான். சின்ன சின்ன மோட்டிவ் எடுத்துகிட்டு இது மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆல்ரெடி டிசைனிங் மேக்கிங் வீடியோஸில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணி அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளமே கிடையாது ஆப்போசிட் சைடில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இந்த ஷேப் வந்து ஆக்சுவலாக இந்த ஷேப் எடுத்தது வந்து ரொம்ப க்ரேஸியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டு டைல்ஸில் இருந்த டிசைன் இது. ஸோ அதை அப்படியே எடுத்திருக்கேன் நான். அதை ஃபோனில் வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அந்த ஃபோன்லேருந்து அப்படியே எடுத்து ட்ரா பண்ணியிருக்கேன். பட் அதில் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதை ஆல்டர்னேட் நான் அப்படியே பண்ணிட்டேன். அது ட்ரா பண்ணி அப்படியே இப்போ இந்த ப்ளவுஸில் காப்பி பண்ண போகிறேன். சேம் இந்த மாதிரி ஐடியாஸ் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, சேம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுவீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிக் பிடிச்சிருக்கும். பட் அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் இந்த ஐடியா சொன்னேன். ஸ்லீவ் லைன் கொடுப்போம் இல்லையா, அந்த ஸ்லீவ் லைனுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு மேலேருந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக ஒரு பார்ட்ரு மாதிரி லைனாக நான் 4.5 இன்ச் விட்டுருந்தேன் இல்லையா, அந்த 4.5 இன்ச்சுக்கு ஃபுல்லாக இதே டிசைனை தான் ட்ரா பண்ண போகிறேன். ட்ரா பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பிகாஸ் வந்து ட்ரா பண்ணி முடித்தா தான் அதனுடைய லுக் தெரியும். ஏன்னா ஒரே ஒரு சின்ன மோட்டிவ் வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அந்த டிசைன் கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிடி மார்க்கரில் உங்களுக்கு ட்ரா பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது கிளியர் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட் டிப்ஸும் ஐடியாஸும் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ஷார்ட் வீடியோ தான். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஆல்ரெடி இந்த டிசைன்ஸை நீங்கள் பார்த்துட்ருக்கும் போதே இப்போ நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸுடைய ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த டவுட்ஸ் வந்து நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். பட் அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடும்போது ஒரு சிலர் வந்து விஷுவலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுதோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ வந்து வாய்ஸில் கொடுக்கலாம். விஷுவலாக தேவைப்படுற கமெண்ட்டுக்கு விஷுவலாக இப்போ நான் வந்து ஒரு டிசைன் மேக்கிங் வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஸ்டிக்கரில் போட்டுட்டு அதனுடைய டவுட்ஸையும் போட்டுட்டு அந்த டவுட்ஸுடைய எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எந்த மாதிரியான கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிகினர்ஸ் எல்லாருக்கும் வர சேம் கொஷின் தான். இது வந்து நம்ம பிகினர்ஸாக இருக்கோம், நம்ம வந்து இப்போ தான் பழக போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து சில்க் காட்டனே ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. காட்டன்லேயும் நல்ல குவாலிட்டியான காட்டன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரிசல்ட் நல்லாயிருக்கும். பிகாஸ் வந்து நம்ம ஃப்ரேமில் போடும்போதே நெகிழ்ந்துடுது அப்படின்னா அதுவே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான கிளாத்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ குவாலிட்டி தான் இம்பார்ட்டண்ட். நம்மளுக்கு வந்து ஃப்ரேமில் போடும்போது டேமேஜ் ஆகாத கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபில்லிங் போடும்போது கிளாத்ஸில் வந்துட்டு ஹோல் விழுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து அது வந்து நார்மல் தான். பட் வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஹோல் விழ தான் செய்யும். பிகாஸ் நீங்கள் வந்து டைட் பண்ணக்கூடாது. கீழே த்ரெட் கொடுப்போம் இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து இழுத்து பிடிச்சி நம்ம வந்து அந்த ஹுக்கை விட்டு நகராமல் இருக்கிறதுக்காக இழுத்து பிடிப்போம். பட் அந்த மாதிரி இழுத்து பிடிக்காமல் லைட்டாக கிராஸ் வச்சு நான் ஆல்ரெடி செயின் ஸ்டிச் வந்து பேசிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போதே நான் வீடியோவில் போட்டிருக்கேன். நம்ம வந்து இழுத்து பிடிக்கக்கூடாது. நம்ம வந்து கீழ்ப்பக்கமாக ஹுக்கில் மாட்டிக்கிட்டு த்ரெட்டை இழுத்து பிடிக்காமல் சைடில் கிராஸாக கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து மேலே வந்துடும். சேம் டைம் வந்து நம்மளுக்கு வாட்டர் ஃபில்லிங் போடும்போது ஹோல் விழாது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சேம் கொஸ்டின் பட் வேறு வீடியோவில் வேறு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா எந்த மாதிரியான நெக் டிசைன் வந்து இதுக்கு ஃபாலோ ஆகும், ஸ்லீவ் டிசைனை பார்த்துட்டு நெக் டிசைன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்லீவ் கிராண்டாக போடுறோம் அப்படின்னா நெக்குக்கு வந்து ஸ்லீவ் லைனில் என்ன டிசைன் போடுறோமோ சேம் அதை தான் நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அது சிம்பிளாக நீட்டாகவும் இருக்கும். ஸ்லீவ் லைனில் இருந்து நெக் லைன் வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும் அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் காட்டிடுவேன். உங்களுக்கு அதில் டவுட்டே வேண்டியதில்லை. இந்த டவுட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டவுட். நம்மளுக்கு வந்து இந்த மோட்டிஃபை வந்து என்ன மாதிரி பேக் நெக்கில் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த மோட்டிஃப் நம்ம பேக் நெக்கில் ட்ரை பண்ணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சேம் மோட்டிஃப் வந்து ட்ரை பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு விஷுவல் ஆகும். இது ரெண்டுமே கிளாசிக் டிசைன்ஸ். நம்ம வந்து டிசைனர் ப்ளவுஸ் ட்ரை பண்ணால் ஸ்லீவுக்கு தான் இந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். சேம் நம்மளுக்கு இந்த லுக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்தால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு லுக் கிடைக்கும். இல்லைன்னா வங்கி மாதிரி டிசைனில் சென்டரில் அந்த மோட்டிஃபை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். சேம் இதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸோடைய டவுட் சொல்லணும்னு எனக்கு நிறைய ஆசை தான். பட் கொஞ்சம் தான் சொல்ல முடிஞ்சுது. வீடியோ எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போனதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.